ஃபேர் டீ லிமிட்டேஷன் என்று அனைத்து கட்சிகள், அதாவது இந்தியா முழுக்கூடிய 7 மாநில தலைவர்களை அழைத்து கூட்டம் போடுறாங்க. தொகுதி விரிவாக்கத்துக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டம் போடுறாரு. இந்தியாவுடைய விரிவாக்கத்திற்காக எங்கள் சீமான் கூட்டம் போட்டுட்டு இருக்காரு. இந்திய விரிவாக்கம் என்றால் கச்சத்தீவை மீட்டு இந்தியாவோடு இணைக்கிற இந்திய விரிவாக்கத்திற்காக, இந்தியாவின் எல்லை விரிவாக்கத்துக்கான கூட்டம் இது. நீ பெரியாளா, நாங்க பெரியாளா? முல்லை பெரியார தண்ணி தெரியல, அது உங்க கண்ணுக்கு தெரியல. பக்கத்தில் இருக்க பினராயி விஜயன் ஹெட்செட் போட்டு கொடுத்து நீங்க பேசுறத மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்களே, அப்படி மலையாளத்தில் என்ன சேட்டா கேரளாண்ட தண்ணி கொஞ்சம் கொடுக்கலோ அப்படின்னு பேச வேண்டியதானே, கொஞ்சம் தண்ணி தெரியவேலோன்னு பேச வேண்டியதானே. அங்கே டி.கே. சிவக்குமார் வந்திருக்காரு. டி.கே. சிவக்குமார்ட்ட தொகுதி விரிவாக்கத்திற்கு சிகப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து ஏர்போர்ட்ல துப்பாக்கி அந்த காவலரை வைத்து டி.கே. சிவக்குமாரை அழைத்து வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அப்பா, தப்பா பேசாதீங்க அப்பா. கொஞ்சம் டி.கே. சிவக்குமார்ட்ட நீங்க உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா, தூத்துக்குடி உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா, காவிரில தண்ணி கொஞ்சம் தாங்கன்னு கேளுங்களேன். காவிரி பிரச்சனைக்கு தீர்வு இல்ல, முல்லை பெரியாற்றுக்கு தீர்வு இல்ல. இங்க நாம மீனவருக்காக போராடுறோம், அங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடுறான், அந்த பக்கம் ஜவஹர் அலி புதுக்கோட்டை வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு, மக்கள் போராடிட்டு இருக்கான். திருநெல்வேலி டவுன்ல ஜாகிரிசன் கொலை செய்யப்பட்டிருக்காரு, மக்கள் போராடிட்டு இருக்கான். நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமைகள் மக்கள் போராடிட்டு இருக்கான். ஜாக்டோ ஜியோ ஆசிரியர் பெருமக்கள் போராடிட்டு இருக்கான். மீனவ கூட்டம் போராடுது, மாணவ கூட்டம் போராடுது, மின்சார ஊழியர்கள் போர்மேன் போராடிட்டு இருக்கான். 2013 டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் போராடுறான். நாடு முழுக்க போராட்டம். அவரே சொல்றாரு 1 லட்சம் போராட்டத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம், இதுதான் எங்களுடைய ஜனநாயகம். திருப்பி அவரே சொல்றாரு சாலை எங்கும் சென்ற ஆக சாலைகள் எல்லாம் சென்ற எல்லா சாலைகள்லையும் மக்களுடைய கைகளில் படுக்கள் இல்லை, மக்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. மக்களின் கையில் மனுக்கள் இல்லையா, மகிழ்ச்சி இருக்குது. அப்போ இது என்னது? ஹலோ மிக்சர், எக்ஸ்கியூஸ் மீ, குணசேகரன், சன் டிவி, கொஞ்சம் ஜூம் பண்ணி ஐயாவுக்கு போட்டு காட்டுங்க. ஹலோ மிஸ்டர் தந்தி டிவி ஹரிஹரன், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, கார்த்திகை செல்வன், நியூஸ் 18 தமிழ்நாடு, கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு போய் காட்டுங்க. கொஞ்சம் எதுவுமே தெரியலங்க. ஏன் தெரியலன்னு கேட்டா அவரே சொல்றாரு. ஆனா பாருங்களேன், திமுக காரங்கள மாதிரி பொழைக்க தெரிஞ்ச உலகத்துல கிடையாது. தெரிஞ்சிருச்சு. சீமான் ஒரு வழக்கா போற கணக்கா போறாப்புல. இதுவரைக்கும் சாதியாக தெரிந்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை இணைத்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் 13 அமைப்பு வந்திருக்கு. இன்னும் ஓராண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சிருவாரு. ஒரு பெரிய தமிழ் தேசிய கூட்டம் எழுந்துகிட்டு இருக்கு. 2026க்கு பிறகு நம்ம பிழைக்க முடியாது, இந்த வண்டியை உருட்ட முடியாது தெரிஞ்ச உடனே எனக்கு போட்டியா யூடியூப் சேனல் தொடங்கிட்டாங்க. அண்ணா பாத்தீங்களா, கிரீன் மேட்டை போட்டுக்கிட்டு ஸ்டாலின் ஒரு கண்ணாடி, அகடா எட்ட சொல்ற அப்படிடா, எட்ட கேள்வி பதில் நல்லா இருக்கியா, இந்த பொழப்பு நல்லா இருக்கு ஐயா, நல்ல ரெவென்யூ வருமியா, நான் கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்க சேனலை, உங்க கட்சிக்கார மண்ண நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எம்.கே. ஸ்டாலின் பேஜில் லைவ் போதுங்க, ஒய்எம்சி திடல பேசிட்டு இருக்க லைவ் போது 47 பேர் பார்க்குறான், 48 நானு. எங்க அண்ணன் வளசரவாக்கம் வரல, வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு எம்டியா கேமரா வைக்கிறான். 15,000 பேர் ஸ்டேஷன்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்க அண்ணன் வரும்போது இது தாண்டா தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சி. இந்த இப்ப பாருங்க, இது இன்னைக்கு கூட்டம் போட்டுருக்காங்க. காலை ஒரு பய பார்க்கல, நான் தான் உட்காந்து ஏர்போர்ட்ல மெனக்கிட்டு என்ன பேசுறேன், ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பய பார்க்க மாட்டான். ஆனா இப்போ எல்லா தொலைக்காட்சியிலும் காட்ட மறுத்தாலும் வலையொலிகள் வாயிலாக லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க அண்ணன் சீமான் என்ன பேசுகிறார் என்று பார்க்கிறார்கள். ஒரு முக்கியமான பிரச்சனை, ஆண்டு ஒன்றுக்கு 7,000 கோடி தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கிற மீனவ சமூகம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 7 லட்சம் டன் மீன்கள் பிடிக்கப்படுகிறது. அதில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்து 1,10,000 டன் மீன்கள் இந்தியாவிலிருந்து பிடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கவிப்பேரசு வைரமுத்து சொல்வார், பூமத்திய ரேகையின் மையக்கோடு பற்றி சென்றவர்கள், ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் எங்கள் மீனவர்கள் என்று. மீனவருடைய வாழ்வாதாரம் இன்று நடுத்தெருவில் நிற்கிறது. ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் இலங்கை கடற்படை, இன்னொரு பக்கம் தனியார் முதலாளியுடைய டாடா போன்ற ரிலையன்ஸ் போன்ற பிஷிங் போற்றி வைத்து மொத்த மீன்களையும் அள்ளிக்கொண்டு செல்கிறான். மீன் தொழில் இன்றைக்கு நடுத்தருக்கு வந்துவிட்டது. என்பதற்குரிய மக்களே, நேரடியாக 40,000 பேருக்கும் மறைமுகமாக 4 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடிய 7,000 கோடி அந்நிய செலாவணியை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை இவன் பாதுகாக்க தவறி அந்த தொழிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த நிற்கிறான். அதுக்குத்தான் நான் சீமான் சொன்னாரு, நான் வருவேன். முன்னாடி சொன்னாங்க வந்தா செய்வாரு. 2026 நான் சீமான் வர்றாரு.
எய்தல் படை கட்டுறோம். யாரை வச்சு கட்டுவ? படை பயிற்சி எடுக்காம கட்ட முடியுமா? யார் மீனவனா? யார் மீன் பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க? மீனவனா வலைய போட்டு மீன் பிடிக்கிற மீனவனா? வாழை மீன், வஞ்ச மீன், கெழுந்த மீன், கெளுத்தி மீன், இறால் விற்கிற மீனவனா? இது அன்பிற்குரிய மக்களே, உலகத்திலேயே முதல் கப்பலை கட்டி கிரேக்கத்திற்கு முத்துக்களையும் பவளங்களையும் ஏற்றுமதி செய்த பாண்டிய மன்னனுடைய வாரிசுகள் எங்கள் மீனவர்கள். அதாவது வணிக